வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 2026 தை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல சுக்கிர பகவானை பார்ப்பங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசியிலேயே இருக்கிறது நல்ல யோகம்தான். அதனால் ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், ஆடை ஆபரணங்கள் வாங்கணும், சொகுசுக்கான பொருள்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். தாராளமாக வாங்கணுன்னா வாங்கலாம். எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் வாங்கணும்னு தோணும், வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். அதேமாதிரி சுக்கிரன் ராசியில் இருந்தாலே இனம் புரியாத சந்தோஷங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் யாரையாவது ஒருத்தரை சந்திப்பீங்க, அவங்ககிட்ட நம்ம பேச முடியாதா, பழக முடியாதாங்கிற மாதிரியான ஒரு இனம் புரியாத தவிப்புகள் உங்கள் மனசில் குடியேறும். அது சிலருக்கு ஒரு சிலருக்கு லவ்வாக மாறுறதுக்கு கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது மற்ற பாலர் இருக்காங்கல்ல, இது இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலே, பெண்ணுக்கு ஆண் மேலே அந்த ஈர்ப்பு சக்திகள் கூடும். அதனால நமக்கு மனசு லைட்டாக தடுமாறுற மாதிரியான ஒரு மாதம் தான் இந்த மாதம். அதனால் மனசை தடுமாற விடாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஆனால் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இனம் புரியாத விஷயத்தில் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மைதான். சூரியன் ராசி மேலே இருக்கிறது அற்புதமான விஷயம். ஒரு சிலருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். அதாவது கவர்மெண்ட்டில் போய் ஒரு சர்டிஃபிகேட் மாற்றணும், வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் நிறைய வரும். அதே போல் ஒரு சிலருக்கு அரசியலில் நுழையணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். அரசியலில் பட்டம் பதவிகள் வாங்கணும்னு நினைக்கலாம், முயற்சி பண்ணால் நடந்துடும். அதேமாதிரி அரசாங்கத்தில் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியமுமே உங்களுக்கு பலிக்கும். ராசி மேலே செவ்வாய் இருக்கிறது இந்த மாதம் நிறைய கோபதாபம் வரும், நிறைய டென்ஷன் இருக்கும். ஒரு மாதத்துக்கு திடீர்னு இந்த தை மாதத்தில் சில விஷயங்கள் நடக்கும். அந்த திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று நம்மளை கோபப்படுத்தி பார்க்கும். யார் மேலேயாவது நிறைய கோபம் வரும், யாருடையாவது சண்டை போடணும் போலேயே ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியம் நடந்துடும், என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்ல, ஒரு மாதிரி மனசு டிப்ரெஷன் ஆகும்ல, அந்த டிப்ரெஷன் கூட கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி ஒரு சிலர் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோணும், இல்லைன்னா எவனாவது ஒருத்தர் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோணும். இப்படியெல்லாம் கூட சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குற போது சொத்து பத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், வாங்கிக்கலாம். இந்த கோபதாபத்தை மட்டும் கொஞ்சம் குறைக்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா வாகனத்திலிருந்து கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி வந்துடும், இல்லைன்னா இந்த காயம் புண்ணு ரத்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதம் நல்ல அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஒரு இடத்துல உங்களால் இருக்க முடியாது, உங்களுடைய வேலைக்கு அடிக்கடி லீவ் போட வேண்டியது வரும், தொழில் ஸ்தாபனத்துக்கு கூட அடிக்கடி லீவ் போட வேண்டியது வரும். எங்கேயாவது போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி படிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். நீண்ட காலமாக படிக்க முடியாமல் போயிருந்துருக்கலாம், படிச்சிருந்துருக்கலாம், விட்டுருந்துருக்கலாம், இப்போ மறுபடியும் படிக்கலாம். அல்லது நீங்கள் படிக்கிறதுனால உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும், அல்லது வீட்டில் உள்ளவங்களுக்கு படிப்புக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். முயற்சி பண்ணால் அதுவுமே உங்களுக்கு கைகூடி வருங்க. 7வது இடத்துக்கு பல கிரக பார்வை இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் கை கொடுக்கும், வெற்றி பெறும். அதாவது ஒரு சிலருக்கு கல்யாணத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகலைன்னா இப்போ திருமண பாக்கியம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். பொண்ணு கிடைக்காதவங்களுக்கு பொண்ணு கிடைக்கும், பையன் கிடைக்காதவங்களுக்கு பையன் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். திருமணத்துக்கான இது வரைக்கும் முயற்சியே எடுக்கலை, ஆனால் இப்போ எடுக்கணும்னு தோணும், எடுக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கடந்த காலத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும், ஒரு சிலர் பிரிஞ்சிருந்திருப்பாங்க, அவங்க மறுபடியும் சேரணும்னு இப்போ முயற்சி பண்ணால் கண்டிப்பாக சேர முடியும். முயற்சி பண்ணுங்கள். 8வது இடத்துல கேது இருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த பல்லு வலி கண்ணு வலின்னு சொல்கிறோம்ல, அந்த தொந்தரவு மட்டும் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். 2வது இடத்துல சனி இருக்கிறது நல்லது, ஏழரை தான். ஆனால் ஏழரை சனி விலகக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. 2026 மார்ச் 6ஆம் தேதி ஏழரை சனி டோட்டலாக விலகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த நஷ்டமும் இருக்காது. விட்டது சனின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு சந்தோஷமாக வாழலாங்க. அப்போ அந்த சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது நீண்ட காலத்தில் இல்லை, நீண்ட தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்க முடியுங்க. 2வது இடத்துல ராகு இருக்கிறது. ஒரு சிலருக்கு கூட்டு குடும்பத்தில் இருக்க முடியாது. அப்போ கூட்டு குடும்பத்தில் இருந்தோம் அப்படின்னா பிரிவினை ஏற்பட்டுரும், அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துடும். அப்போ தனி கொடுத்தனம் போகிற அமைப்புகள் வந்துடும். ஏதோ ஒரு வகையில் அப்படி ஏற்படணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு வெளியே போயிருந்தால் வருமானம் நல்லா இருக்கும். இப்போ ஒரு சில மகர ராசிக்கார ஆண்கள் பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுக்காக வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம், குடும்பத்தை விட்டுட்டு போய், அல்லது வெளியூரில் போய் பிஸ்னஸ் பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும், பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது. இந்த எங்கேயுமே போகாமல் வீட்டிலே இருக்காங்கல்ல,
குடும்பத்தில் பிரிவினை ஏற்படாமல் அல்லது தனி கொடுத்தனம் போகாமல் அல்லது வேற ஊர் வீடு அந்த மாதிரிலாம் போகாமல் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வருமானத்தை அந்த ராகு குறைக்கும். அப்படி போயிட்டோம்னா கண்டிப்பாக வருமானம் நல்லா தான் இருக்கும், வேலை நல்லா தான் இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். 6வது இடத்துல குரு இருக்கிறது கடன் காட்சிகளை தீக்கும். கடன்காரர்களால் இருக்கிற தொந்தரவுகள் நீங்கும். முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன்காரர்களுடைய டார்ச்சர் நிறையா இருக்கும். இப்போ எல்லாம் அந்த டார்ச்சர் குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி பைய கடன்கள் எல்லாம் மெதுவாக அடைச்சிக்கிட்டே வருவீங்க. அதனால அந்த கடன் தொந்தரவுலேருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த கல்லீரல் தொடர்பானது, மண்ணீரல் தொடர்பானது, மஞ்சக்காமலை தொடர்பான நோய் நொடிகள் மட்டும் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குது. சிலருக்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற உடல் உபாதை வரலாம், அல்லது தலைவலி வரலாம். ஒரு சிலருக்கு ஸ்கின்னில் அலர்ஜி, தோல் அலர்ஜி வருதுல, அது நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு அப்படியெல்லாம் வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இந்த மாதம் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. எது எப்படி இருந்தாலும் சரி, தை மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல மாதம்தான், அற்புதமான மாதம்தான். கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. வாழ்த்துக்கள் நண்பர்களே.